நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய விற்பனை பதிவில் அதிக கறவைதிறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் 3 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 3 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. தலையீத்து கிடாரி 2ஆம் ஈத்துன்னு சொல்லிட்டு 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 4 பல்லு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் தாங்க இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குது. எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவை விலை எல்லாமே ஓனா பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி வந்து 2ஆம் ஈத்து மாடுங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கன்று ஈன்றதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் எடுத்துங்க. அருமையான உடல் அமைப்பு, அருமையான காம்புகட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டினுடைய கறவை கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அசால்ட்டாக 10 லிட்டர் வரலையும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கு. அப்படி நேரில் வந்து பாருங்கள், மாட்டோட உடலமைப்பை பாருங்கள், மடிசெட்டை பாருங்கள், சுழி தவற பாருங்கள், எல்லாமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. மாட்டுக்கு தாராளமாக கேரண்டி தர்றேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கு. அப்படி எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல காம்பெல்லாம் நல்லா பூ காம்பு கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கோம். அப்படி இப்போ இருக்க மடி செட்டோட இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மடி வச்சிருக்கோம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கோம். அப்படி தண்ணி தவளை அந்த மாட்டுக்கு வைக்கத்தான் முடியாது. தண்ணி தவளை நல்லா அருமையாக எடுத்துக்கக்கூடிய மாடு அப்படின்னாவே நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கோம். அப்படி நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப்பு தான். மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 to 15 நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கோம். அப்படியே சுழித்தவர்களாத மாடு, எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்க ஒரு 12-13 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொறுமையான குணங்க, கயிறை கட்டி விட்டுனா காட்டில் அது பேசாமல் மேய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சு. அப்படி ரொம்பவே கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதல்னா கூட தாராளமாக மாட்டினுடைய உரிமையாளர் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நேரில் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சுக்க. அப்படி இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமட்டி என்ற கிராமத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அருமையான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு மாடுமே அந்த மாடெல்லாம் வந்து பெரிய முன்னாடி பார்த்த மாடெல்லாம் அசால்ட்டாக 10 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 12-13 லிட்டர் வரையும் தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய இந்த செவலையும் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. தலையீத்து கிடாரி, நல்ல பெருவெட்டு மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. பல்லு வந்து 4 பல்லு தான் சொல்லியிருக்காங்க. 4 பல்லு தலையீத்து கிடாரி, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போடுறதுக்கு 10 to 12 நாட்கள் பக்கம் பிடிக்கும். எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போட அடா பண்ணிக்கும். தலைச்சனிக்கு நல்ல கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடு தான். நல்ல கொம்பு டைப்பில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. அசால்ட்டாக 5 லிட்டர் வரலையும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி அதனால் சைட்டை வந்து விசிட் பண்ணியே வாங்கிக்கோங்க. அருமையான உடலமைப்பில் இருக்குது பாருங்க. அருமையான மடி செட்டு வைக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி இதனோட விற்பனை விலையெல்லாம் மாட்டின் உரிமையாளர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமட்டி என்ற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. விற்பனை விலையும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, விலை அனுசரிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா. அப்படி அதே போல் இது போல் விற்பனை பதிவு வேணும்னால் தாராளமாக நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட்டில் வரும், நீங்கள் அழகாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.